பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான நாளிலே உங்களை இந்த காணொலி மூலமாக சந்திப்பதற்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். தினம் ஒரு லோகஸ்வாத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இன்று ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 43வது அதிகாரம் 12வது வசனத்தில் பிற்பகுதி பார்க்கிறோம். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வானத்தை உண்டாக்குறது முதல் இம்மட்டுமாக இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் தான் சாட்சிகளாக இருக்கிறோம். ஏனெனில் அதை நம் கண்கூட பார்த்திருக்கிறோம், அதை அறிந்திருக்கிறோம், அதை விசுவாசித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்பதை கூட இன்னும் அநேக ஜனங்கள் நம்பாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், அவர் மரித்த இடம், அடக்கம் செய்யப்பட்ட இடம், கொல்கத்தா மலை, அவர் சுற்றி தந்த இடங்கள் எல்லாமே இப்போது இருக்கிறது. அதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதுதான் ஜனங்கள் சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்க, அநேகர் இந்த உலகம் எப்படி வந்தது என்று தெரியாதபடி இருக்கிறார்கள். அது ஒரு அறிவியலின் எண்ணம், அது அறிவினால் வந்தது, அது ஒரு பெருவெடிப்பினால் வந்தது, இப்படி அநேக காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறாகவே இருக்கிறேன், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமான கர்த்தர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவர் இருந்ததாகவே இருக்கிறார், இருக்கிறாகவே இருக்கிறார். அவருக்கு முதலும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு, இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வதற்கு அவர் தவிர வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே கர்த்தர், என்னெல்லாம் உங்களுக்கு வேறொருவரும் இல்லை. நானே கர்த்தர், என்னெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் பிதாவத்தில் போக வேண்டும் என்றால் கூட அவரால் மட்டும்தான் முடியும், அவரால் மாத்திரம்தான் அதை செய்யக்கூட முடியும். ஒவ்வொரு அதிசயங்களும் அற்புதங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோமே, அப்படி யார் சாட்சிகளாக இருக்கிறோம்? நாம் தான் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்தது முதல் பாருங்க, எல்லாமே அவருடைய கிரியா இருக்கிறது, அவருடைய வாயின் வார்த்தைகளாக இருக்கிறது, அவருடைய கையின் கிரிகளாக இருக்கிறது. அவருக்கு நிகரான யாருமே இல்லை, அவர் சமமான யாருமே இல்லை, அவர் ஒப்பான யாருமே இல்லை. நான் தான் கர்த்தர், நானே தெய்வம் என்று ஆண்டு சொல்லிக்கிறத பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்த வந்தார்? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த கர்த்தர் நானே. இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைப்பத்தனத்திலிருந்து நீங்கள் இருந்தீர்கள், அங்கேருந்து உங்களை விடுவித்து நான் வந்தேன். அங்கே 10 வாதை நீங்கள் பார்த்தீர்கள். அங்கே உங்களுக்கு பார்வோன் சேனையை துரத்தி கொண்டு வரும்போது சிவசமுத்திரம் நீங்கள் கடந்து போனீர்கள், அதை நீங்கள் பார்த்தீர்கள். அதெல்லாம் மரித்து போனது, அதை நீங்கள் பார்த்தீர்கள். எரியக்கோட்டை உடைந்து விழுந்தது, அதை நீங்கள் பார்த்தீர்கள். யோர்தானை கடந்து போனீர்கள், அதை நீங்கள் பார்த்தீர்கள். தேவர்களும் உணவான அப்பத்தை நீங்கள் புசித்தீர்கள். காடைகள் வந்து குவிந்தது, அதை நீங்கள் பார்த்தீர்கள். கண்மனையில வந்த தண்ணீர் நீங்கள் புசித்தீர்கள், பருகினீர்கள். கசதமார மதுரமானது. 40 வருஷமாய் அவர்களை அகிசமல் மேகசமல் வழிநடத்தின கர்த்தர், வேறு யாரும் இல்லை. இப்படி வழிநடத்தின கர்த்தரை நீங்கள் பார்த்திருக்கீர்கள். இதற்கு யார் சாட்சிகள்? இதற்கு நாம் தான் சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்த வந்தாரோ அதுபோல் இன்றைக்கு நம்மையும் பார்த்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். நம்ம தேவையில் செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆபத்தை பார்த்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். நம்ம சிலர் பார்த்து எல்லாம் கர்த்தர் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார். நீ பயப்பட, உடனே இருக்கிறேன், நான் உன் தேவன், உன் வலது இடத்துல நீ இடங்கொண்டு பெருகுவாய் என்று ஒவ்வொரு நாளும் வாக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் தேவன். நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, நானும் தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தே அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு வசனங்கள் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டு வந்து வருகிறது. அவதான் கர்த்தர். 10 கட்டளை பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசே மூலமாக கொடுத்த அந்த 10 கட்டளை, என்னையின்றி உங்களுக்கு வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம், நீங்கள் அவருடைய பெயரை நமஸ்கரிக்கவும் உச்சரிக்கவும் வேண்டாம். அது மிகவும் பாவமா இருக்கிறது. அந்த 10 கட்டளை மீறக்கூடாது. அந்த 10 கட்டளையில பாருங்க, அந்த தேவர்களை நீங்க பேரை சொல்லக்கூட கூடாது. வேற தேவர் உண்டாயிருக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றுதான் ஆண்டவர் ஒவ்வொற்றையும் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் அதை நம்பாதபடி, விசுவாசத்தபடி பாவத்திலே போய் கொண்டு நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் அந்த சாட்சிகளை இருக்கிறார்கள். சில பேர் அதை நம்பாமல் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் கூட பாருங்க, அவிசுவாசத்தினாலே அவர்கள் வழி விலகி போகிறார்கள். அவசியம் நம்பாமல் போகிறார்கள். இது இப்படி நடந்திருக்குமோ, இது இப்படி செய்திருப்பாரோ, அவருக்கு இப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறதோ என்று அவர்கள் இது அவிசுவாசத்தினாலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாருங்க, நானே கர்த்தர் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள்.
செய்கிற ஒவ்வொரு வேலையும் பாருங்க, கர்த்தர் தான் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அதிசயம் அற்புதத்தையும் ஆண்டு செய்து கொண்டே இருக்கிறார். நான் உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நம்முடைய ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதை செய்து வருகிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்கிறார், இனிமேலும் செய்வார். ஏனில் அவர் ஒரு முடிவில்லாத தேவனாக இருக்கிறார். நம்ம வானத்துக்கு ஏறினாலும் நான் அங்கே இருப்பேன், நீ பூமியின் தாழ்வு போனால் நான் அங்கே இருப்பேன். ஏனெனில் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாத்துக்கும் பாதளத்துக்கும் தேவனாக இருக்கிறார். எல்லாத்துக்கும் தேவனாக இருக்கிற அந்த கர்த்தர் தான் நமக்கு தேவனாக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர், அவர்தான் நம்முடைய ரட்சகர், அவர்தான் நம்முடைய ரட்சிப்பு, அவர்தான் நம்முடைய பெலன், அவர்தான் நம்முடைய எல்லாவற்றுக்குமான ஒரு கர்த்தராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் தான் நம்ம அனுதினம் தோதுகளாக இருக்க வேண்டும், துதிப்பவர்களாக இருக்க வேண்டும், சேவிக்கலாக இருக்க வேண்டும். பர்வத்தில் பாருங்க, எப்போதும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசென்று ஓயாமல் இரவும் பகலும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கொடான கொடி தூதல் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனெனில் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார், அவர் முடிவில்லாத தேவனாக இருக்கிறார். அவர் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்கள் பூமி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறது, அண்டசரசெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு மறைவாக ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. சமமானவர்கள் ஒன்றுமே இல்லை, சமமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனெனில் அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவருக்கு நிகரான யாரும் இல்லை நம்ம உறுதியாக சொல்லலாம். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நமக்கும் தேவனாக இருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். அவரை முழுவதுமாக நாம் பற்றி கொள்ளும் போது, அவரை முழுவதுமாக விசுவாசிக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு சாட்சியாக இருப்போம். மற்றவர்களும் இதை சொல்லுகளாக இருக்க வேண்டும். இப்போ நாம் அதை ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால் தான் மற்ற சொல்ல முடியும். ஆண்டவர் என்னை இந்த காரியத்திலே இதனாலே நான் விசுவாசித்திருக்கிறேன், அவனை எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறார், பலன் கொடுத்துருக்கிறார் என்று நாம் அதை நம்பும்போது, விசுவாசிக்கும் போது அது மற்றவர்கள் நாம் சொல்ல முடியும். நாம் அதை உணராத பொழுது, நாம் அதை அறிந்து கொள்ளாத போது மற்றவர்கள் சொல்ல முடியாது. அதனுடைய அந்த அன்பின் அந்த ருசியை நாம் அனுபவித்த போது தான் மற்றவர்கள் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம், அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்து வருகிறார். நம்ம அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் கர்த்தர் என்பதை நம்ம நம்ப வேண்டும். விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்ம மற்றவர்கள் சாட்சிகளாக இருக்க முடியும். அவர் செய்த ஒவ்வொரு அதிசயத்தையும் மற்றவர்கள் சொல்லுங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரிசுத்தமான தகப்பனே, நானே கர்த்தர் என்பதற்கு நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, என்னை அன்றி வேறே தேவர் உண்டாயிருக்க வேண்டாம், நானே கர்த்தர், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றப்பா. நாங்கள் செய்கிற வேலைகள், காரியங்கள் எல்லாவற்றிலுமே உங்களுடைய அன்பின் கரம் கூட இருந்து வழிநடத்துவதற்கு கிருபைக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பெயரால் தொட்டு ஆசீர்வதியும் தகப்பன். நீர் தேவன் என்பதை, ஆண்டவர் நீர் கர்த்தர் என்பதை நீங்கள் சாட்சியாய் நீ சொல்லியிருக்கிறப்பா. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தர் அப்படிப்பட்ட நீங்களும் சாட்சிகளாக இருக்கும்படியான ஒரு விசுவாசத்தை கொடுப்பாராக. ஆமேன்.